Hi friends, I am Manoj from Manoj Academy. ஸோ நான் 6 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். கடந்த 2 வருஷமாக அகாடமியில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அகாடமியில் என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன கிளாஸ் எடுப்பேனோ என்ன நோட்ஸ் கொடுப்பேனோ அதே தான் யூடியூப்லேயும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 8 அப்படிங்கிறத ஒரு ஃபுல் சீரியஸாக ஃபுல் சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி கண்டினியூவாக கொண்டு போகலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ யூனிட் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டு பங்கு அப்படின்னு பார்த்தா அதில் முக்கிய தலைவர்கள் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதில் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தங்களாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாவேசு ஐயர் அப்படிங்கிறவர் திருச்சியில் வரகநேரிங்கிற இடத்துல தான் பிறந்திருப்பார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1881 ஏப்ரல் 2 பிறந்திருப்பார். ஸோ இவரோட தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்கீல் தொழில் தான். ஸோ இவர் ரிலேட்டிவ் என்ன பண்ணுறாருனா இவரை பாரிஸ்டர் பட்டம் படிக்கிறதுக்காக ரங்கூனுக்கு போக சொல்கிறாரு. ஸோ ரங்கூன்லேருந்து இவர் என்ன பண்ணுறாருனா லண்டன் வழியாக என்ன பண்ணுறாரு, லண்டனுக்கு போயிடுறாரு. எதுக்கு அப்படின்னா அந்த பாரிஸ்டர் பட்டம் படிக்கிறதுக்கு. ஸோ எப்போ அப்படின்னா 1907. ஸோ 1907 என்ன பண்ணுறாருனா லண்டனுக்கு போகிறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ்டர் பட்டம் படிக்கிறதுக்காக. அங்கே போய் என்ன பண்ணுறாருனா இந்தியா ஹவுஸில் தங்குறாரு. ஸோ இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிறது அப்போதைக்கு பயங்கரவாதிகள் நிறைய பேர் தங்கியிருந்த இடமா இருக்குது. அதாவது இங்கேருந்து போகிற மாணவர்கள்லாம் அங்கே தங்குற ஒரு ஹாஸ்டல் மாதிரியும் இருக்குது. அதே சமயம் அங்கே இருந்த எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகட்டும், விநாயக் தாமோதர், அப்புறம் டிஎஸ்எஸ் ராஜன், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பார்க்குறாரு. அவங்களோட நட்பு இவருக்கு ஏற்படுது. அந்த நட்பின் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஹவுஸில் ரகசியமாக அபினவ் பாரத் சங்கம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதில் என்ன பண்ணுறாருன்னா இவரும் போய் மெம்பராக ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அது போக பிபின் சந்திரபால், லாலா ஹரிதயால், மேடம் காமா கூடலாம் என்ன பண்ணுறாரு, இவர் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இவர் கிடைக்குது. அதே சமயம் அங்கே இருந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா பாரதியாரோட இந்தியாங்கிற பத்திரிகைக்கு நிறைய கட்டுரைகள்லாம் எழுதி கொடுக்குறாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 30 பேர் சேர்ந்து விடுதலை இயக்கத்தில் ஈடுபடுறாங்க. அந்த 30 பேரில் வாவேசு ஐயர் ஒருத்தராக இருக்கார். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுறதுக்கு பயிற்சி எடுக்கிறாரு. அதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. அதுபோக ரஷ்யாவுக்கு போய்ட்டு என்ன பண்ணுறாரு, வெடிகுண்டு தயாரிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு வர்றாரு. ஸோ அதுக்கு அடுத்ததாக 1909 என்ன பண்ணுறாருன்னா தசரா பண்டிகையை தேசிய விழாவாக அந்த இந்தியா ஹவுஸில் கொண்டாடுறாரு. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் தான் கொண்டாடுறாரு. ஓகேவா? ஸோ அதுக்கு யார் விருந்தினராக கூட்டிகிட்டு வர்றாருன்னா காந்தியை கூட்டிகிட்டு வர்றாரு. ஸோ காந்தியடிகளை வாவேசு ஐயர் பார்க்குறது இதுதான் முதல் தடவை. 2வது தடவை பார்க்கும்போது வாவேசு ஐயர் என்ன பண்ணிவிடுவார், தன் கையில் இந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு ஒரு அகிம்சாவாதியாக மாறிடுவார். சரியா? சரி, அதை பார்ப்போம். ஸோ அதே சமயம் அதே வருஷம் 1909 என்ன நடக்குதுன்னா மதன்லால் திங்காரான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியா ஹவுஸை சேர்ந்த மாணவர் இருக்கார். அதாவது இதே இந்தியா ஹவுஸில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு மாணவன் மதன்லால் திங்காரான் இருக்கார். இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் கர்ஷான் வில்லி அப்படிங்கிறவரை லண்டனில் சுட்டுறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இந்த இந்தியா ஹவுஸை தீவிரமாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருது. இங்கே ஏதோ சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தீவிரமாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இங்கே இருந்த பயங்கரவாதிகள் இவங்களோட கேம்ப் என்ன பண்ணிட்டாங்க, லண்டனில் இருந்து பாரிஸுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அடுத்ததாக பாரிஸ்டர் பட்டமளிப்பு விழா நடக்குது. இந்த பட்டமளிப்பு விழாவோட கான்செப்ட் என்னென்னா பட்டம் வாங்குறவங்க நான் வந்து அரசுக்கு வந்து விசுவாசமாக இருப்பேன், நம்பிக்கையானவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்தால் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பட்டத்தை கொடுப்பாங்க. பட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உறுதிமொழி எடுக்க மறுத்துறாரு. ஸோ வாவேசு ஐயருக்கு பட்டம் கொடுக்கல. அதே சமயம் அவர் என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணவும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவர் அங்கேருந்து பல மாடுவேடங்கள்லாம் போட்டு 1910 அக்டோபர் 9 புதுச்சேரி வந்துடுவார். புதுச்சேரி வந்து என்ன பண்ணுவார்னா பாரதியார் கூடயும் நீலகண்ட பிரம்மச்சாரி கூடயும் நெருக்கமாக பழகுவார். ஸோ இங்கே தான் என்ன பண்ணுறாருனா தர்மாலயம் அப்படிங்கிற ஒரு இல்லத்தை ஏற்படுத்தி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு குஸ்தி, குத்துச்சண்டை, சிலம்பம்னு சொல்லிட்டு எல்லாமே பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே தான் என்ன பண்ணுறாருனா வாஞ்சிநாதன் வந்து இவர்கிட்ட பயிற்சி எடுக்கிறாரு. ஸோ வாஞ்சிநாதனை யார் கூட்டிட்டு வருவார்னா நீலகண்ட பிரம்மச்சாரி கூட்டிகிட்டு வருவார். ஸோ வாஞ்சிநாதனுக்கு ப்ரௌனிங் அப்படிங்கிற துப்பாக்கி சுட யார் பயிற்சி கொடுப்பா, வாவேசு ஐயர் தான் பயிற்சி கொடுப்பாரு. ஸோ அதன் மூலமாக அவர் என்ன பண்ணுவார்னா ஆஸ்துரையை சுட்டு கொண்டுருவார். ஓகேவா? ஸோ எங்கே பயிற்சி கொடுக்குறாங்கன்னா பாண்டிச்சேரியில் கரடி குப்பம்னு சொல்லக்கூடிய கருவடி குப்பத்தில் தான் அந்த பயிற்சி கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவர் நிறைய இன்னல்களுக்கு ஆளாகிறாரு. இவரோட மனைவியும் நிறைய இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மகாத்மா காந்தியை 2ஆம் முறை சந்திக்கும் வாய்ப்பு அவர் கிடைக்குது. ஸோ செகண்ட் டைம் சந்திக்கும்போது நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிடுறாருன்னா அதி தீவிரவாதியான வாவேசு ஐயர் தன் துப்பாக்கி என்ன பண்ணுறாரு காந்திகிட்ட கொடுத்துட்டு அகிம்சாவாதியாக மாறிடுறாரு. ஸோ அமைதியான வாழ்க்கை வாழணும்னு
திரும்ப என்ன பண்ணுறாரு 1920 பொது மன்னிப்பு வாங்கிட்டு அவர் வீட்டுக்கே வந்துடுறாரு. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறாருன்னா ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணணும், சுதந்திரத்துக்கு நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டு காங்கிரஸில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதே சமயம் தமிழ் தென்றல் திருவிக என்ன பண்ணுறாருன்னா தேசபக்தன் விலகிடுறாரு. அவர் தேசபக்தன் விலகவும் இவர் போய் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாரு. ஸோ 1920 என்ன பண்ணுறாருன்னா சென்னை தேசபக்தனில் இதழாசிரியராக வேலை பார்க்குறாரு. ஸோ தேசபக்தனில் அவர் வேலை பார்க்கும்போது இவர் மேலே கடுமையான கோவத்தில் இந்த ஆங்கில அரசு என்ன பண்ணியிருந்ததுன்னா அவர் எழுதாத ஒரு கட்டுரையை அவர் எழுதியதாக சொல்லி ராஜதுரோக குற்றம் சுமத்தி பெல்லாரி சிறைக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ பெல்லாரி சிறையிலேருந்து வந்த இவர் என்ன பண்ணுறாருன்னா 1922 சேரன்மாதேவி குருகுலத்தை ஓப்பன் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதை நிர்வகிக்கிறதுக்காக பரத்வாஜ்ங்கிற ஒரு ஆசிரமத்தையும் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அடுத்ததான் 1924 பாலபாரதி அப்படிங்கிற இதழையும் இவர் ரன் பண்ணுறாரு. ஸோ குலத்தங்கரை அரசமரம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை எழுதினவர் யாருன்னா வ.வே. ஐயர் தான். இது நம்ம தமிழில் படிச்சிருப்போம். ஓகேவா. ஸோ தமிழ் சிறுகதை தந்தைன்னு யாரை சொல்லுவாங்க, வ.வே. ஐயர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா குலத்தங்கரை அரசமரம்னு சொல்லக்கூடிய தமிழில் வந்த முதல் சிறுகதை அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா செண்பகராமனை பார்க்க போகிறோம். ஸோ செண்பகராமன் அப்படிங்கிறவரை செண்பகராமன் பிள்ளையை எம்டன் செண்பகராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ டாக்டர் எம்டன் செண்பகராமன் சொல்லுவாங்க. ஏன் இப்படி பார்ப்போம். ஸோ செண்பகராமன் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா 1891 செப்டம்பர் 15 திருவனந்தபுரத்தின் ஒரு பகுதியான புத்தன் சந்தைங்கிற ஊரில் தான் பிறக்கிறாரு. ஸோ எங்கே பிறக்கிறாரு, புத்தன் சந்தையில் பிறக்கிறாரு. இவங்க அப்பா பேர் சின்னசாமி பிள்ளை, தாயார் பேர் நாகம்மாள். ஸோ உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா திருவாங்கூர் அரசில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறாரு, இளமை பருவத்துலேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து ஸ்ரீ பாரத மாதா வாலிபர் சங்கத்தை ஏற்படுத்துகிறாரு. ஓகேவா. ஸோ சங்கத்தை மட்டும் ஏற்படுத்துகிறாரா அப்படின்னா கிடையாது. ஸோ வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தையும் என்ன பண்ணுறாரு, இவர் தான் ஏற்படுத்துகிறாரு. ஸோ வந்தே மாதரம் ஆகட்டும், விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு ஜெய்ஹிந்துங்கிற முழக்கமாகட்டும், இதெல்லாம் முதல்ல யார் ஏற்படுத்துகிறான்னா செண்பகராமன் தான் ஏற்படுத்துகிறாரு. ஸோ ஜெய்ஹிந்துங்கிற முழக்கத்தை முதலில் முழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் செண்பகராமன் தான் சொல்லணும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அதை யார் பரப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது நேதாஜி தான். ஸோ 1933 என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வியன்னாவில் ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் செண்பகராமன் முழங்கின அந்த ஜெய்ஹிந்துங்கிற முழக்கத்தை பார்த்தா என்ன பண்ணுறாரு, நேதாஜி இந்த முழக்கத்தை உலகெங்கும் பரப்புவார். ஓகேவா. ஓகே. அடுத்ததா சர் வால்டர் வில்லியம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மானியர் என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவுக்கு வராது. இவர் எதுக்காக இந்தியா வரான்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு உளவாளி. அதாவது ஆங்கிலேய ஆட்சி எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக தான் அவர் இந்தியாவுக்கு வராரு. ஸோ இவரோட செண்பகராமனுக்கு ஒரு நட்பு ஏற்படுது. ஸோ அந்த நட்பின் காரணமாக என்ன பண்ணுறாருனா அவரோட இவர் என்ன பண்ணிடுறாரு, ஐரோப்பாவுக்கு போயிடுறாரு. ஸோ ஐரோப்பா போய் என்ன பண்ணுறாருனா இத்தாலி, சுவிட்சர்லாந்து, பெர்லின் போன்ற பல்கலைக்கழகங்களில் படித்து டாக்டர் பட்டம் வாங்குறாரு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பொறியியலில் வாங்குறாரு. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்து பெர்லினில் என்ன பண்ணுறாருனா இந்திய சர்வதேச குழுவை நிறுவுறாரு. இந்த குழு மூலமாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவை குறிவைத்து ஆங்கிலேய செய்து வந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கிறார். அதாவது ஐரோப்பிய நாட்டில் ஆங்கிலேயர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்தியாவை பற்றி தப்பாக தான் என்ன பண்ணுறாங்க, அதாவது பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத இந்திய சர்வதேச குழு மூலமாக யார் முறியடிக்கிறா, செண்பகராமன் முறியடிக்கிறார். அடுத்ததாக ப்ரோ இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு இதழையும் அவர் என்ன பண்ணுறாரு, ரன் பண்ணுறாரு. ஸோ இந்த இதழில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் என்ன பண்ணுறாருனா இந்தியா பற்றி ஆங்கிலேயர் செஞ்சுக்கிட்டு இருக்க பொய் வதந்திகளையும் பொய் பிரச்சாரத்தையும் இந்தியர்களோட நிலைமைகளை பற்றியும் தெளிவாக என்ன பண்ணுறாரு, இந்த ப்ரோ இந்தியாவில் அவர் என்ன பண்ணுறாருனா வெளிப்படுத்துகிறார். ஓகே. ஸோ அடுத்து வெளிவிவகாரத்துறை அமைச்சராக செண்பகராமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்கான் தலைநகரமான அது ஆப்கானில் பார்த்தீங்கன்னா காபூல்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ இந்த காபூலில் பார்த்தீங்கன்னா ராஜா மகேந்திர பிரதாப் அதிபராகவும் மௌலானா பர்கத் அவர்களை பிரதம மந்திரியாகவும் கொண்டு இந்திய அரசாங்கம் நிறுவுகிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த இந்திய அரசாங்கத்தில் வெளிவிவகாரத்துறை அமைச்சராக யார் இருப்பானா செண்பகராமன் இருப்பார். ஸோ 1918 என்ன பண்ணுறாங்க, இதை நிறுவுகிறாங்க. பட் 1918 என்ன பண்ணிடுவாங்க, இதை கலைச்சிருவாங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததாக 1914 முதல் உலகப் போர் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தும் ஜெர்மனியும் மோதிக்குவாங்க. இதில் இங்கிலாந்தை வீழ்த்துறதுக்காக ஜெர்மனி என்ன பண்ணுவாங்கன்னா நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த நீர்மூழ்கி கப்பலோட பேர் என்னென்னா எம்டன். அதில் ஒன்று எம்டன். அந்த எம்டனில் என்ன பண்ணுவார், செண்பகராமன் பணியாற்றுவார் உதவி பொறியாளராக. ஸோ அதனால தான் அவர் பேர் என்ன, எம்டன் செண்பகராமன் சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே. அடுத்து இந்த எம்டன் கப்பல் என்ன பண்ணுதுன்னா வங்காள விரிகுடாவுக்கு அங்கேருந்து என்ன பண்ணுது, ஆங்கில அரசுக்கு சொந்தமான 2 பெரிய எண்ணெய் கிடங்குகள் மீதும் சென்னை துறைமுகத்தின் மீதும் புனித ஜார்ஜ் கோட்டையிலும் திருவோணமலை துறைமுகத்தின் மீதும் பீரங்கி தாக்குதல் நடத்துது. ஓகேவா. இதனால் என்ன நடக்குதுன்னா சென்னை கோட்டை உயர்நீதிமன்றத்தின் ஒரு பகுதி என்ன ஆகுது, வெளிப்புற சுவரின் ஒரு பகுதி அடியோட பேர்ந்து விழுந்துருது.
பட் கோட்டையை நோக்கி வீசப்பட்ட குண்டு வெடிக்காத காரணத்தினால அதோட வீரியம் குறைக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து கொண்டு போயிட்டு எழும்பூர் அரசாங்கத்தில் வச்சுட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா செண்பகராமன் பற்றிய தகவல்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வேறு எதுவும் டாபிக் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதையும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு தகவல் சொல்லணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.